Hello all. Problem நல்லா படிச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி two charges -4 மைக்ரோகூலும் and +5 மைக்ரோகூலும் are placed at a point அப்படின்னு மூணு ஆக்சிஸுமே கொடுத்துருக்காங்க 3 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. In an electric field, okay, the magnitude of the torque acting on the dipole கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா -4 மைக்ரோகூலமும் +4 மைக்ரோகூலமும் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு ஆக்சிஸில் தான் நம்ம ஜென்ரலாக போர்டு லெவலில் படிப்போம். பட் தாராளமாக கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் இதுக்குள்ளேயே இருக்குது. எப்போ பார்த்தாலும் 1 டைமென்ஷனில் தான் வரணும் அப்படின்னு இல்லை, இங்கே 3 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க எல்லை முதல்ல கண்டுபிடிப்போம். தட் இஸ் டைபோல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த எல் தான் 2a, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 இன்டூன்னு தனியாக போட்டுறக்கூடாது, 2a தான் எல். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2i -1j, 5k மைனஸ், இது ஃபைனல் பாயிண்ட் ஓகேவா, மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1i, 0j, 4k. ஃபைன், நான் இனிஷியலாக பாயிண்ட்ஸ் எப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2i - i ப்ளஸ் -j -jன்னு வரும். கரெக்டு தானா? இங்கே 0 இருக்குது, சாரி 0 இருக்குது. ஸோ -1 -0 வந்துட்டு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன், -j ப்ளஸ் 5k - 4k ஓட ஆன்சர் +k. கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எழுதிடலாம். i -j +k, இதுதான் நமக்கு டைபோல் டிஸ்டன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டார்க் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டான்னு படிக்கிறதுக்கு முன்னாடி பி கிராஸ் இன்னு படிச்சிருக்கணும், அப்போ தான் அது புரியும். பி கிராஸ் ஏ தான் நம்ம பி சைன் தீட்டான்னு ஏ கிராஸ் பி மெத்தடில் வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோம் பக்கா. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா Q, அந்த Q இன்டூ 2a தான். நான் கிளியராக எழுதுறேன் பாருங்க, 2a Q கிராஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு சைன் தீட்டா. இங்கே அவங்க தீட்டாவை பற்றி ஓப்பனாக எதுவும் கொடுக்கல, பட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க சம்மில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல குவாலிட்டி சம் இது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஐன்னு போட்டுக்கிறேன். ஓகே, சைன் தீட்டா எனக்கு தெரியாது. ஸோ இனிமேல் தான் நம்ம அதை கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் சைன் தீட்டான்னு போட்டு ஒரு யூஸ் இல்லை, கிராஸாகவே வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இஐன்னே வச்சுக்கலாம். ஃபென்டாஸ்டிக். டார்க் இஸ் ஈக்குவல் டு Q அப்படியே இருக்கட்டும். இந்த 2a தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, ஸோ அதையும் எழுதலாம். i -j +k கிராஸ் ei, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர்ல. சரி, இப்போ பேசிக் என்ன, i டாட் i என்ன 1, இது தெரிஞ்சிருக்கணும். j டாட் j என்ன 1, k டாட் k என்ன 1. நான் எழுதுனது எல்லாமே டாட் ப்ராடக்ட். i கிராஸ் i என்ன 0, j கிராஸ் j என்ன 0, k கிராஸ் k என்ன 0. சரி, வெக்டர் ட்ரையாங்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். i j k, ij மல்டிப்ளை பண்ணா k, jk மல்டிப்ளை பண்ணா i, ki மல்டிப்ளை பண்ணா j. கிளாக் வைஸ்ல வந்தா, அதே ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தா மைனஸ். இதோட பேசிக் தெரியல அப்படின்னு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த QE ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த i மல்டிப்ளை பண்ணுவோம், e ஆஃப் i கிராஸ் i, ஓகே, பிளஸ் e ஆஃப் -j cross i, okay, plus e of k cross i. ஏன் சார் சார்ஜ் நீங்க எடுக்கணும், சார்ஜ் இஸ் ஸ்கேலர் குவாண்டிட்டி, அதை நீங்க டச் பண்ணக்கூடாது. டார்க் இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் i கிராஸ் i என்ன 0, j கிராஸ் i என்ன ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா -k. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப அது +k ஆகும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் e ஆஃப் k கிராஸ் i, k கிராஸ் ஐங்கிறது கிளாக் வைஸ்ல போகுது, அப்போ நான் என்ன போடுறேன், j போடுறேன். ஓகே, ஸோ இது 0. சம் முடிஞ்சது. Qவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அவங்க டார்க்கோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா தான் கேட்டிருக்காங்க. ஸோ 8√α. ஓகே ஃபைன். சார்ஜ் 4 மைக்ரோகூலும். ஆமாம் சார், Q is equal to 4 மைக்ரோகூலும். ஸோ டார்க்கோட வேல்யூ 8√α இன்டூ 10⁻⁻5 இஸ் ஈக்குவல் டு சார்ஜோடது 4 ஆஃப் இந்த k. ஆக்சுவலா இங்க என்னன்னா நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி 0 விட்டுறலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன 0.20. ஓப்பன் த பிராக்கெட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம இங்க எழுதி ஆகணும் k + j, k + j. இனிமே தான் அதை கண்டுபிடிக்க போறோம் சார்.
முன்னாடி மேக்னிடியூட் என்ன இருக்கு 1 தான் இருக்கு. ஸோ இப்போ நான் இதோட ரிசல்டன்ட் எடுக்க போறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட ரிசல்டன்ட் எடுக்க போறேன். கே வந்துட்டு போர்டை விட்டு வெளியில வர மாதிரி தான் போட முடியும். ஸோ நான் அதுக்கும் இதுக்கும் 90 டிகிரி எடுத்துக்கிறேன். நல்லா யோசிக்கணும். இது கே கே ஓகேவா? இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே நான் பாசிட்டிவ். இது ஜே, இது கே. கே பிளஸ் ஜே ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. parallelogram law of addition. முன்னாடி யூனிட் வெக்டர் 1 தான் இருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ரெண்டு பேத்துக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி. cos 90 0. அப்போ இதை நான் வேல்யூ எடுத்தனா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 √2 வரும். ஸோ இதோட ஃபைனல் வெக்டர் மேக்னிடியூட் என்னன்னு கேட்டீங்கன்னா √2. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் இந்த சைடு 8 இருக்காங்க. 8 root alpha is equal to 4 into 0.2 √2 சார். 0.2 √2 டெஃபினட்டா. சாரி. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பவரை மிஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை எதுவும் யூனிட் எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா? சென்டிமீட்டர், நியூட்டன் மீட்டர், ஆல்ஃபா ஒரே ஒரு 0.2 மட்டும் இடிக்குது. இங்கே பாருங்க. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் இங்கே சென்டிமீட்டர் பவர் -1 கொடுத்துருக்காங்க. டார்க் இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட்டை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அப்போ யூனிட்டை மாற்றும் போது இந்த இடத்துல 0.2 × 10⁻²ன்னு வரும். கரெக்டா? அது சென்டிமீட்டர் பவர் -1 இருக்கும்போது இங்கே இது மாறும். இங்கே -1 இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 8ம் இந்த பவரை கேன்சல் பண்ணீங்கன்னா அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 சார். டெஃபினட்டா. இப்போ வெக்டர் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல பையன் கன்ஃபியூஸ் ஆகும். டெஃபினட்டா ஸ்டூடெண்ட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வெக்டர் ட்ரையாங்கிள் முக்கியம், டாட் ப்ராடக்ட் முக்கியம், கிராஸ் ப்ராடக்ட் முக்கியம். இங்கே ஒருவேளை ஐ இல்லாமல் ஜே கொடுக்கலாம், கே கொடுக்கலாம். சம்ம நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணி படிக்கணும். நல்ல குவாலிட்டியான ப்ராப்ளம். அது ஜேஇ மெயின்ஸ் 2024 ப்ராப்ளம். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.